என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆன்மீக பயணம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன். எனக்கு பொதுவாக இந்த தலைப்பு போடுற விஷயந்தே பஞ்சாயத்தாக இருக்குது. எனக்கு அது போட தெரியாது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே செல்லும்போது இந்த சிறுவர்களே ஆன்மீகத்திலலாம் இறங்குறாங்க. அதுக்கு வயது பெரிய காரணம் எடுத்துக்க வேணாம். இருந்தாலும் பொதுவாக ஒரு 40 வயதுக்கு மேலே ஆச்சுன்னா ஆணோ பெண்ணோ அப்படியே மெதுவாக ஆன்மீகத்தில் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள், அல்ல இல்லற குடும்பமாக இருக்கிறவங்க, குழந்தைகள்லாம் பிறந்து கணவன்லாம் இருந்து இல்லை மனைவிலாம் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் போகலாமா, இல்லை அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி போகலாமா அப்படின்னா அதுக்குள்ளே அமைப்பு என்ன? அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஆன்மீக பயணம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும், அதாவது குரு தான் ஆன்மீகத்தில் எடுக்கிறாரு. இருந்தாலும் குரு சனிக்கேது அப்படி போயிடலாம். ஞானக்காரகனான, அறிவுக்கு மேலே ஞானக்காரகனான கேதுவும் அந்த சனி தேவைப்படுறார். அப்போ சனி கேது குரு யாருக்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ ஒரு பாகத்தில், அது எந்த பாகமாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 9-5ன்னா ரொம்ப விசேஷம், அதுவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரும் பொழுது அவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு அதுவாக இழுத்து கொண்டு போய் அங்கே போய் இந்த தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி அதுவாக இழுத்து கொண்டு போய் அங்கே போய் விட்டுரும். நம்ம போக தேவையில்ல. ஏதோ ஒரு கஷ்டமாக வரல, ஏதோ ஒரு இதாக வரும், நம்ம போய் சாமிக்கிட்ட வேண்டும், அப்புறம் அதே இதாக போயிட்டு அதில் ஈடுபாடு அதிகமாகும். அப்போ இல்லறத்தில் இருக்கிறவர்கள் அப்போ இல்லறம் கட்டாகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இங்கே அதான் எனக்கு இந்த தலைப்பு போட தெரிலன்னு, இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு அப்படின்னா இல்லற வாழ்க்கை அப்படின்னா தாம்பத்திய சுகம். இல்லறங்கிறது குடும்பம். இந்த தாம்பத்திய சுகத்தை நாட்டத்தை கம்மியாக்கி கொண்டு ஆன்மீகத்தில் இழுத்து கொண்டு போகும். இப்படித்தான் போட வேணும். இதுதான் உண்மையும் கூட. அப்புறம் உடனே நீங்கள் என்ன சாமி, அதாவது என்னென்னமோ பேப்பரில் வருது, அந்த யூடியூப்பு அது இதுன்னு சமூக ஊடகங்களெல்லாம் பார்க்குறான், சாமியாரெலாம் என்னென்னமோ செய்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி, அதுக்கு வேறு அமைப்பு, அது வேறு அமைப்பு. அதில் சுக்கரன் இந்த மாதிரிலாம் ராகு, சுக்கரன் ராகுலாம் அதோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அது வேறு அமைப்பு. சரிங்களா? இது வேறு. நம்ம இப்போ பேச வந்ததை பார்ப்போம். அப்போ ஆன்மீகத்தில் ஒருத்தருக்கு நாற்ற வேணும், ஆன்மீக பயணத்தில் போகணும்னா அதுக்கு உள்ள காரக கிரகங்கள் எதுனா குரு பகவான். குரு நம்பர் 1. அது வேணால் அந்த என்கிட்ட இன்னொன்று இருக்குது, நீங்கள் கமெண்டில் போடுங்க. இந்த கும்பாபிஷேகம் சுபகாரிய நிகழ்ச்சிக்கு மட்டும் வேத மந்திரம் சொல்ல போவர், அவர் ஐயர் சொல்லுவாங்களா, அந்த மந்திரம் ஓதுபவர்கள், வேத மந்திரம் ஓதக்கூடிய ஒருவருடைய ஜாதகம் இருக்குது. அதில் ஹெட்டாக இருந்து அவர் தான் ஆள் பிடிச்சே கூட்டி போய் அதில் நடத்தக்கூடியவரை ஒரு சிறு வயதுனா அவருடைய ஜாதகம் என்கிட்ட இருக்குது, வேணால் போடலாம். அந்த மந்திரம் ஓதுறதுக்கு அந்த வேத பாடசாலைகள் இதுக்கெல்லாம் குரு தான். இதில் ஆன்மீகம் அப்படின்னாக்கும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த சிவபக்தன் இப்படி எடுத்துக்கலாம். இந்த சித்தர்கள் போடா, குடும்பமும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் வாட்டில் போகிறேங்கிறதுக்கெலாம் சனி தான். அப்போ அதில் கேதுவும் சம்மந்தப்படுகிறார், ஞானக்காரங்கள. அப்போ இந்த கேதுலாம் சம்மந்தப்படும் பொழுது இந்த ஆன்மீகத்தில் வரும். பார்த்துடலாங்களா? இப்போ ஒரு பெண்மணியோட ஒருவருடைய ஜாதகம், அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க ஆய்வுக்கு கொடுத்துட்டாங்க. 50-51 வயசு ஆகுது, 73ல் பிறந்தவங்க. அம்மா உங்கள் ஜாதகத்தை ஆய்வுக்கு போடலான்னு தாராளமாக போடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க ஜாதகத்தை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும்போது அவங்க பிறந்த தேதி 24/8/1973 காலையில் 10:30 AM தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் ஃபோனில் தான் பலன் கேட்டாங்க.
நீ திண்டுக்கல்லில் இருக்கே, அதில் ஒரு நாள் நம்மளால் நம்ம உன்னிப்பாக கவனிப்பாங்களே, நீ திண்டுக்கல்லில் இருக்கிற தூத்துக்குடி அம்மாவுக்கு உனக்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. அதைத்தான் நான் வாட்ஸ்அப்லலாம் நம்பர் அந்த என்னோடய யூடியூப்பில் வந்து நம்பரை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, ஃபோன் மூலியமாக என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற அந்த அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அவங்களுக்கு பலனை சொல்லிவிட்டு உடனே வந்து, அம்மா இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஒரு பதிவாக போட போகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள், வேணாமா நான் போடலை அப்படின்னு, தாராளமாக போடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். சரி, மீண்டும் அவங்க பிறந்த தேதி, ஏன்னா பிறந்த தேதியில் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ தான் செல்லுலலாம் வந்து அந்த ஆப் இருக்குது, நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம், பாடம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்தால் அந்த மாதிரி வரும். ஒன்று 24/8/1973 காலையில் 10:30 தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இந்த ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். லக்னமாக வர்றது, அதுன்னு சில பேர் வந்து கேட்குறாங்க, இந்த ராசி நவாம்சத்தெல்லாம் போடுங்க, அந்த மாதிரிலாம் அந்த உங்கள் ஆப்பில் வர்றது அப்படியே அங்கே போனேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் போதும், ராசி கட்டத்தை வச்சே நான் பலன்னு சொல்கிறேன், மற்றது நீங்கள் பார்த்துக்குங்க, உங்கள் ஆப்பில் வரும். லக்னமாக வர்றது துலா லக்னம். லக்னத்துக்கு 3இல் ராகு, 4இல் குரு, 7இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சனி கேது, 10இல் புதன், 11இல் சூரியன், 12இல் சுக்கிரன். இப்போ இந்த கிரகம்லாம் வலுவாக இருக்குது, வழக்கம் போல் பார்த்துருவோம். இந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். தைரியம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், புகழ், கீர்த்தி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவரை சனி பார்க்கிறார். சந்திரன் அதாவது அந்த இடத்துல சந்திரன் வந்து தேய்புரை சந்திரன், அப்போ பாவச்சந்திரனும் பார்க்குறார். வேறு சனி பார்வை, செவ்வாயோட பார்வை வருதா? செவ்வாயோட பார்வை இல்லை, நல்லது. அந்த இடத்துல சனி பார்வையும் சந்திரன் பார்வையும் விழுகுது ராகுக்கு. வீடு கொடுத்த குரு நீச்சம் பெற்று வக்ரம் பெறுகிறார். அப்போ அந்த குரு வந்து நல்லா வலுவாக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கொடுத்தவன் நீச்சம் பெற்றால் வக்ரங்களோ அல்லது அஸ்தமோ அல்லது பரிவர்த்தனை யோகத்திலோ அல்லது சந்திர கேந்திரத்தில் இருந்தாலோ நீச்ச பங்கம் ஆகிறது. ஆட்சி பெற்ற கிரகம் ஒன்று பார்க்குது, நீச்ச பங்கம். சந்திர கேந்திரத்தில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக 7ஆம் இடம் இல்லை சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது நீச்ச பங்கம் ஆகிறது. நீச்ச பங்கத்தை பற்றி சொல்லிடுறேன். அந்த வீடு கொடுத்தவன், இப்போ நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறான், அல்லது அவன் ஆட்சியாக இருக்கிறான், அல்லது அந்த வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறான், நீச்ச பங்கமாக ஆகிறது. அப்போ நீச்ச பங்கம்னா, நீச்சம்னால் செயல் இழந்து போய்விட்டது, பங்கம் மீண்டும் செயல் ஆகிறது. அவ்வளோதான். ஒருத்தர் விழுந்துட்டான், மீண்டும் எந்திரிச்சு ஓடுறான்ல, அப்படி எடுத்துக்கங்க, இப்படி எடுத்துக்கலாம். விழுந்துட்டான்டா, இவன் தோக்கப்புறம் அவன் எந்திரிச்சு முயற்சி பண்ணி ஓடி வெற்றி பெறுகிறான், அதுதான் நீச்ச பங்கம். போதுங்களா? இதே விளக்கம், சரியான விளக்கம். நீச்சம் என்றால் விழுகிறது, பங்கம் என்றால் எந்திரிச்சு ஓடுறது மீண்டும். அப்போ நீச்ச பங்கமாக இருக்கான் வீடு கொடுத்தவன். அப்போ ராகுக்கு சூப்பர், நல்லா இருக்கிறது. அதோட பலன். செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது 7ஆம் இடத்தில். இந்த இடத்துல இதான் நம்ம இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன், இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தோஷமான கிடையாது, கிடையவே கிடையாது. 7ஆம் இடத்துல தான் இருக்கார், மேசத்தில் இருக்கார், ஆட்சியாக இருக்கார். அப்போ செவ்வாய் தோஷம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்குப்பா. 9ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் கேதுவும். அந்த இடத்துல எது வலுவாக இருக்கா அப்படின்னாக்கும், குரு பார்வை விழுகல, தேய்புர சந்திரன் தான். வீடு கொடுத்தவனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ புதனை தூக்கி அங்கே போடுங்க, வலுவுதான். ஆனால் இப்போ வலுவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயார் பாதிப்பு, மனநிலை கொஞ்சம், அந்த தான் இந்த ஆன்மீகத்தில் கொண்டு போகிறது. நீங்கள் கேட்டுடலாம், இது எப்படி அங்கே வலுவாக இருக்குது அப்படின்னு. அங்கே வலுவு கம்மி தான், சரிங்களா? வந்துருச்சு. சூரியன் 11ஆம் இடத்தில் ஆட்சியாக உள்ளார், வலுவுதான். சுக்கிரன் இந்த இடத்துல நீச்சமாக உள்ளார், நீச்சம் தானே. ஏதாவது பங்கங்க ஆகுதா அப்படின்னா, இப்போ நீச்சன் பார்க்குறேன், நீச்சம் பார்த்தால் அது ஒரு நல்ல பலன் தான். குரு வந்து 9ஆம் பார்வையாக நீச்சம் பார்க்குறாரு, வக்ரம் பெற்று, அது ஓகே. சரி, சுக்கிரனுக்கு எப்படியா தாம்பத்திய சுகம் வந்துச்சு, அது 12ஆம் இடத்துல நீச்சமான, அது வராதில்ல அப்படிங்கிறீங்க அதானே. அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் கிடையாது. எப்படியா? புதனை தூக்கி அப்படியே மீனத்தில் போடுங்க, மிதுனத்தில். சந்திரனை தூக்கி கடகத்தில் போடுங்க. அப்போ வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருந்தால் நீச்ச பங்கம்னு சொல்லிட்டுங்கண்ணா. மறைமுகமாக ஆட்சியாகிறான் புதன். நீச்சன் பார்த்தா நீச்ச பங்கம்.
எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல நல்லா இருக்கார். அப்போ குருவும் பார்க்கிறார். நியாயமான தேவையான தாம்பத்திய சுகம் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா அது இந்த நல்ல வீடியோ போடும்போது மற்றதை பற்றி பேசக்கூடாது, முறைகேடானதெல்லாம் அதில் வேணாம், சரிங்களா? அப்போ இவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க வந்துடுவோம். திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. அதுக்கு உள்ளது அது சந்திரன் திருவாதிரையில் இருக்கிறார். அப்போ இல்லற வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இல்லறம் ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் இல்லறம், அதுக்கப்புறம் தான் நான் துறவரத்துக்கு போகணும். பார்த்துருவோம். இல்லறம் அப்படிங்கும்போது நம்ம லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்தை தான் பார்ப்போம். அதாவது திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கணும்னா 2, 7, 8, 12 பார்க்கணும். அது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோவிலும் போட்டிருக்கேன். 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், அப்புறம் 11 பார்க்கலாம். அப்புறம் எல்லா வாரத்தையும் பார்த்துட்டு போக வேண்டியதான். இருந்தாலும் இதுக்கு 5ஆம் இடம் குழந்தைய பார்க்கணும்னா 5ஆம் இடம், இப்படி ஒவ்வொரு பாகத்துக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2, 12. அப்போ இவங்களுக்கு குழந்தையாக கொடுக்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி போய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். வலுதானே? 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்க ஒரு பாக்கியம் தானப்பா. அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கார். அதுவும் தனக்கு மிகவும் பிடித்த நண்பருடைய வீட்டில், புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ அந்த இடத்துல சந்திரன் தான் பாதிக்கப்படுறார், சனி பாதிக்கப்படலை. அதை எடுத்துக்கங்க. ஓகே. தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சபங்கமாகிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சியாக உள்ளார். ஆயிடுச்சுங்களா? அப்போ செவ்வாய் தோஷங்கள்லாம் இங்கே பாதிப்பு வராது. திருமணம் நடந்து விட்டது. சரி, குழந்தைக்கு எப்படியா? குழந்தை தான் அங்கே குரு வலுவாக தானே இருக்கார், நீச்சபங்கமாக இருக்கார். குழந்தைய கொடுக்கக்கூடியவர் வக்ரமாக இருக்கார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி தனக்கு மிகவும் பிடித்த புதனுடைய வீட்டில் இருக்கார், கேதுவோட சேர்ந்துருக்கார். குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை இருக்குது. எல்லாமே இந்த கேது அப்படிங்கும்போது வதம் இல்லாமல் சுருக்க செய்வார், ராகு பெருக்க செய்வார். அவ்வளோதான். நல்ல பலனாவோ கெட்ட பலனாவோ ராகு அதிகமாக கொடுப்பார், கேது கம்மியாக கொடுப்பார். அவ்வளோதான். அப்போ குழந்தைய அளவோடு கொடுத்துருக்கார். வந்துடுச்சுங்களா? அப்போ இல்லற வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இல்லற வாழ்க்கை. அப்போ நம்மால் கேட்பார், நீ ராசிக்கு தாண்டி சொன்னேன், லக்கணத்துக்கு இப்போ ராசிக்கு சொல்லுன்னா. சரி, பார்த்துருவோம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ ராகு இருந்தால் ராகு ரைட்டு, ராகுக்கு அதுக்கு ராகுவோட தசாபுத்தி வரட்டும். சரி, ராகுவே இருக்கிற தோஷமான 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்னவா இருக்கார்? தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் நீச்சபங்கமாகிறார். நல்லா தானே இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடம், 7ஆம் இடம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனித்த புதன். சூப்பர் இல்லையா? லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் இடம் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான லக்னாதிபதியே தான் சுக்கிரன் நீச்சபங்கமாகிறார். அப்போ திருமண வாழ்க்கை ஓகே, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம ஆன்மீக பயணத்துக்கு போக போகிறோம். ஆன்மீகத்துக்கு சனியும் கேதுவும் குருவும் ஏதாவது ஒரு வகையில் அவங்க கனெக்ட் வேணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதானே? இப்போ இவங்க ஆன்மீக பயணத்துக்கு வந்தது காரணம் என்ன? இப்போ இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களா? பார்த்துருவோம். எனக்கு சின்ன இதாக இருக்குது. ஆமாம், திருவாதிரை. அப்போ பிறந்த காலத்தில் சுருக்கமாக சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த எத்தனை வயசில் இந்த தசாபத்தி எடுத்துருவோம், அப்போ தானே அதுக்கு வந்துடும். இவங்க பிறந்த காலத்தில் ராகு தசை ஒரு 7 வருஷம் 5 மாதம் 21 நாள். அப்போ 8 வருஷத்தை வைங்க ராகு தசை. ஒரு அந்தாட்சி கணக்கு பார்க்கும்போது இப்போ குறையெல்லாம் விட்டுறணும். 8 வருஷம் ராகு தசை. அங்கிட்டு குரு தசை ஒரு 16 வருஷம். 8 6 24 வருஷம். சனி தசை ஒரு 19 வருஷம். சனியிலே கொஞ்சம் எல்லாத்தையும் நாட்டத்தை இழுத்துட்டு வந்துடுவார். அப்போ 8 24 வயசுலே அதுக்கப்புறம் சனி வரும்போதே அங்கே தாம்பத்தியில் ஈடுபாடு அந்த சனிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் இழுத்துட்டு வந்துடுவார். அதை அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் சனி தசையில் நீங்கள் இப்போ குடும்பத்தோடு இருந்தாலும் அப்போயே ஆன்மீகத்தில் இழுப்பார், கொஞ்சம் தனிமையப்படுத்துவார், அப்படியே தெய்வத்துக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுவீங்கன்னு. கண்டிப்பாக திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இருந்தாலும் நான் ஆன்மீகத்தில் தான் அதிகமாக பைப்பில் தூக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன்னாக. கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ மதத்தில் அது நம்ம இங்கேருந்து போனவங்க தான் தூத்துக்கோட்டையில் கிறிஸ்தவ மதத்தில் பைப்பில் தூக்கி போயிட்டுருக்கவங்க ஆன்மீகத்தில் இறக்கி விட்டார். அப்போ சனியில் இருந்தேன்னு
இப்போ நடப்பு புதன் திசை. அப்போ 8ம் ஒரு 16ம் 24 வருஷத்தில் 24க்கு அப்புறமா சனி தசை வருது. சனி தசை சனி புத்தி அவ்வளோக்காக வேலை செய்யாதான். அது ஒரு 3 வருஷங்கும்போது 27 கரெக்டாக அந்த 30 வயசுக்கு மேலே அவர்கள் அதுவும் கூட கரெக்டாக சொல்லிடலாம். என்னையா நீ வாட்டில் கரெக்டாக சொல்ல மாட்டேற அப்படின்வீங்க. சனி திசையில் எப்போ இருந்து சனி சுக்கிரன் சனி சூரியன் சனி சந்திரன் அதெல்லாம் இதுதான். இந்த சனியில் கேது வரும்போது கொஞ்சம் கொடுத்துருப்பார். 2004 சுக்கிரன் கொஞ்சம் அந்த தாம்பத்திய சுகத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொடுத்துக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருந்து சனி திசை சந்திர புத்திக்கு அப்புறமா ஃபுல் ஆன்மீகம் தான். இப்போ புதன் திசை நடக்குது. புதன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். குருவால் பார்க்கப்படுகிறார். 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் கூட. இந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்காரு அதை பார்த்துடலாம்ல. புதன் வந்து ஆயில்யம் தன்னோட சாரம் தான் வாங்கியிருக்கார். சனியும் கேதுவும் இனவு ரெடி. இந்த இடத்துல கேது திருவாதிரை சாரம் வாங்கியிருக்கார். சனியும் திருவாதிரை சாரம் வாங்கியிருக்கார். குரு வந்து 9ஆம் இடத்துக்கு இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதியான புதனை குரு பார்க்கிறார். வந்துருச்சுங்களா? அதே மாதிரி எடுத்துட்டிங்கனாக்கும் அந்த குரு வாங்கியிருக்க சாரநாதன் திருவோண சாரம் வாங்கியிருக்கார் குரு. அந்த வீருக்கு அந்த சாரநாதன் போய் சனியும் கேதும் கூட போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த சந்திரனும் சனிக்கேது கூட சேர்ந்திருக்கார். அப்போ அந்த சாரநாதன் குருவுக்கு சாரம் கொடுத்தவன் போய் அங்கே உட்கார்ந்துருக்கார். இங்கே குருவால் பார்க்கப்படுகிற புதன் சனியும் புதனும் புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க. பரிவர்த்தனை யோகா சந்திரனும் புதனும் வந்துருச்சுங்களா அந்த பாயிண்ட்டு. இப்போ இவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. சரி, வருமானத்துக்கு என்னையா கடையை வைக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ ஆன்மீகத்தில் நான் ஒருவர் இறங்கி நான் ஆன்மீக பயணத்துக்கு போகணும், ஆன்மீகம் எனக்கு நிறையா பேர் கேட்குறாங்க. இதிலெல்லாம் பெரிய விசேஷம் என்னன்னாக்கும் நான் தீச்சை வாங்கிட்டேன், நான் எனக்கு தெய்வம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது, கஷ்டத்தெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு லைன், இது அப்படியே போயிடலாம். இல்லறத்துல ஈடுபடலாமா அப்படிங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி வரும்போதே அங்கே சுக்கரன் சம்மந்தப்படுறார். ஒருத்தர் நான் ஆன்மீகத்தில் இறங்கிட்டேன், கழுத்துனாலே மாலையை போடுவார், என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் பதில் இருக்கேன். சாமி எனக்கு கேட்குறது எப்படி கேட்குறன்னு தெரியல, கூச்சமாக வேறு இருக்குது, சரி இருந்தாலும் கேட்போம் அப்படிங்குவாங்க. சொல்லுங்கம்மா என்னம்மா? இந்த மாமிசம்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆசை வருது, அதேமாரி இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படிங்குவாங்க. கொஞ்சம் தான் நான் இந்த இடத்துல நான் தப்பாக சொல்ல, இந்த மாதிரி. அப்போ அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா இப்படிலாம் இருக்கும். இந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம், உணவுங்கிறது 2ஆம் இடம். இந்த பாவகத்தோட தொடர்பு வர்றது. சரி, சுக்கிரன் இதுக்கெல்லாம் ஆசையை தூண்டக்கூடிய சுக்கிரன், இல்லாட்டி ராகு, இது மோசமானது. இந்த ராகு ஆன்மீகத்தில் போய் அந்த குருவில் போய் இப்போ ராகு அப்படிங்கும்போது என்னென்னா செவ்வாய் தசையில் தான், செவ்வாய்க்கு அடுத்து தான் வந்து ராகு வர்றார். இந்த ராகு வந்து ஆன்மீகத்தில் இழுத்து கொண்டு தேவையில்லாத சேட்டை செய்ய விட்டுருவார். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் உள்ள குரு சனிலெல்லாம் ஆன்மீகத்தில் உள்ள இறங்கிறோம். இந்த மாதிரியும் சில ஜாதகங்கள் அமைப்பு இருக்கும். அப்போ ஆன்மீக பயணத்துக்கு தேவைப்பட்டது என்னென்னா சனி கேது குரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஏன் கேட்கலாம், ஓன் ஜாதகத்தில் இருக்கா? என்ன இருக்குது, அது ஒரு நாளைக்கு போடலாம். அதெல்லாம் என் ஜாதகத்தில் இருக்குது. சனிக்கேது குருவெலாம் தொடர்பு இருக்குது. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். அப்போ ஆன்மீகத்தில் ஒருத்தர் அது நிலச்சி பயணம் போகணும்னா அதோடைய தசாபுத்திகள் போகணும். இல்லாட்டி ஆன்மீகத்தில் போய் நுழைவார், அது சரியில்லைப்பா கஷ்டப்பா, இல்லாட்டி நமக்கு இந்த வாழ்க்கை சுத்தப்பட்டு வராது அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி பாதி அதில் இருப்பார், பாதியில் இருதில் இருப்பார். இப்போ இந்த அம்மா புல் சனி தசையில் இருந்து, சனி தசை சனி புத்திலாம் கொஞ்சம் அதை கடந்து வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆன்மீகம் தான், புல்லன் புல் ஆன்மீகம். கணவரா குழந்தை பத்தாச்சா ரைட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஆன்மீகத்தை அதை அப்படி தான் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் நான் சொல்லியிருக்கேன். தாம்பத்திய சுகம்னு போடலன்னு நினைக்கிறேன், எங்கே பார்த்துறேன் தலைப்பு. ஆமாம், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் ஆன்மீகம் போட்டிருக்கேன், தாம்பத்திய சுகத்துக்கு அங்கே கொண்டு வரல. அப்போ இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் நாற்றம், இப்படித்தான் ஒரு ஜாதகம்.
ஒரு பலன் எடுக்கிறது. நிறையா பேர் என்கிட்ட வர்றாங்க, கேட்குறாங்க, ஐயா நான் சாமி, நான் எல்லாத்துக்கும் எனக்கு இல்லை, நான் ஆன்மீகத்தில் இறங்கணும், ஆனால் எனக்கு இதெல்லாம் தடையாக இருக்குண்ணா. அது வேறு, இது வேறு. அந்த நேரத்தில் நீங்கள் அது இருக்கலாம். அதை பற்றி இப்போ ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ போடலாம், அது இப்போ வேணாம். இது வந்து ஜாதக கட்டம் தானே போடுறோம். ஆன்மீகத்தை பற்றி போடும்போது அது தனியாக போடுவோம். அது கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசலாம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த சாமி ஆடுறாங்கல்ல, அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம்ல, அது வேறு. இந்த 2ஆம் இடத்துல வந்து சுபக்கிரகங்கள் இருந்து இந்த சனிக்கேதுலாம் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு இருந்தால் நல்ல வாக்கு பழுத வந்துடும். சனி கேது குரு ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஜாதகத்தில் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் எடுத்து பாருங்கள் சாமி ஆடுற ஜாதகத்திலலாம் இது கண்டிப்பாக சனி கேது குரு இது சம்மந்தப்படும் போது அந்த சாமி எனக்கு வருது, ஆனால் வாப்பூட்டு திறக்கலைன்னு வர்றவங்க 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிடுவார். எனக்கு சாமி நான் போய் இந்த உரிமை மேலாட்டு கொட்டு அடித்த உடனே நான் என்னால் கட்டுப்படுத்தப்படல சாமி, நான் சாமி ஆடுறேன், ஆனால் என்னால் வாக்கு கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அதாவது என்னால் பலன்னு சொல்ல முடியல, ஒருத்தருக்கு ஏதாவது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல அப்படிங்குவாங்க. இன்னொருத்தர் ஆனால் ஆர்ப்பாட்டமாக நல்லா ஆடுவாங்க, யார் பிடிச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது, எல்லாரும் பிடிப்பாங்க, ஊன்னு உருளுவாங்க. ஆனால் அதில் என்னம்மா நீ யார் இறங்கியிருக்க, இதுக்கு என்ன பலன், என்ன இது சொல்லுமா அப்படிங்கும்போது இறங்கிடும். ஏன்னா அங்கே ஆனால் அவங்க உண்மையிலுமே அது வேணும்னு ஆடுறாங்க, இது அப்படி இப்படின்னு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். சில பேர் இருப்பாங்க, நான் இப்போ பெண்களை பற்றி பேசும்போது பெண்களுக்கு தான் வர்றேன். சில பேர் இதே மாதிரி சனியும் கேதுவும் குருவும் சம்மந்தப்பட்டிருக்கும், லேஸ் அப்படி உடம்பு குழுக்கன உடனே அவங்க கட கட கடன்னு பல்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே 2ஆம் இடத்துல சரியாக இருக்குது. சரி, இதில் இன்னொன்று இருக்குது, சாமியாடி சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கினது இருக்குது, கெட்ட பேரும் வாங்கினது இருக்குது. இது எப்படியா? நல்லா அடித்தடியெல்லாம் இருக்குல்ல, சாமியாடி சொன்ன உடனே ஏதாவது தேவையில்லாத பேசிட்டு அதனால வந்து பஞ்சாயத்தில் ஆயிருக்குல்ல, இது எப்படியா? 2ஆம் இடத்துல பாவக்காரங்க சம்மந்தப்பட்டால் சாமி வந்து அளவோடு இருக்கணும். இல்லாட்டி சாமியாடி எதாவது சொல்ல, இல்லாத சொல்ல அங்கே பிரச்சனை ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். பக்கத்தில் இருக்க ஜாதகத்தை இப்போ சாமி ஆடுறாங்கனாக்கும் கூசாமல் இப்போ ஜோதிடர் இருக்கீங்கன்னா, இப்போ என்னோடய வீடியோ ஜோதிடர்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சாமி ஆடுற ஜாதகம் இருக்கும். நம்ம ஊருக்கு நிறையா பேர் ஆடுறாங்க, ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டாக்கும் நிறையா பேர் கிராமத்துலலாம் போயிட்டோம்னாக்கும் எப்படி பார்த்தாலும் 50 பேர்த்துக்கு பக்கமெல்லாம் ஆடுவாங்க. இந்த சாமி அருள் வரும். அவங்க ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணினீங்கன்னா சனி கேது குரு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இந்த ஆடி வாக்கு கொடுக்குறவங்க, இந்த பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, என்ன நீ என்னடா என்ன சாமி எனக்கு என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு நீ இப்படிறான்னு பலான்னு சொல்லுவாங்க. அது நல்லதாக பழிக்கிறது சுபக்கிரகங்கள் சம்மந்தப்பட்டது 2ஆம் இடத்தோட. தேவையில்லாத பேசி சாமி ஆடி மாட்டிக்கிட்டு இருக்கிறது, சாமி இறங்கும். இந்த சனி கேது குருங்கும் போது அருள் இறங்கும். ஆன்மீகத்தில் அந்த தொடர்க்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, நான் மாற்றிலாம் பேசலை. ஆனால் வாக்கு கொடுக்கறது 2ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் பாவர் சம்பந்தப்பட்டு இல்லை 2ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிருந்தால், அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதியோட சனி சேர்றாரு அப்படின்னு கேட்கலாம் சில பேர். அவர் நண்பராக இருக்கணும். இப்போ சுக்கிரன் கூட சனி சேரலாம். இப்போ கன்னிலக்கணம் 2ஆம் இடம் துலாம் வருதா, அப்போ அதுக்கு அதிபதி சுக்கிரன் தானே, அப்போ அவரு கூட நான் எங்கேயாவது சனி சேரலாமா சாமி? இந்த 2ஆம் இடத்துலையே வந்து சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கட்டும். அப்போ பாருங்கள் யோகத்தை எப்படின்னு, பயங்கரமாக இருக்கும். வாக்கலாம் மண்டக்கா இருக்கும், சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் சொன்னால் சாமி நீ சொன்னது தான் அப்படியே நடக்குதுங்குவாங்க. சரி, இதே இடத்துல இல்லை நம்ம ஜோதிடம் சொல்லும் போது இந்த மாதிரி தான் எடுக்கணும். 2ஆம் இடத்துல அந்த இடத்துல குரு சேர்றாரு, கெடுத்து விட்டுருவார். அதான் ஜோதிடம். செவ்வாய் சேர்றாரு, கெடுத்து விட்டுருவார். சூரியன் இருக்காரு, சுத்தம் சும்மா உறுதியாக வாக்கு மாதிரி இருக்கும்.
அங்கே சனியும் சூரியன் அந்த இடத்துல சேர்ந்துருந்தால் சும்மா அடித்து சொல்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பஞ்சாயத்தில் போய் விட்டுரும். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு இனவு உள்ள ஜாதகங்கள் நம்ம ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வர்றாங்க. நம்ம ஜாதகம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம இந்த அமைப்பு இருக்கோம். நம்ம ஏதாவது நம்ம ஆன்மீகத்தில் தானே இருக்கேன், நான் ஒரு கிராம கோயில் பூசாரி தானே, அப்படிங்கும்போது நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவோம். அதெல்லாம் போது ஆட்டமெல்லாம் வரும். அப்புறம் பார்ப்பேன் நம்ம, ஓ ரைட்டு எனக்கு சாமி வருது ஆனால் என்னால் பதில் சொல்ல முடியல அப்படிங்குவாங்க. அப்போ அவங்க குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை வாங்கி பார்த்தா இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். சரி, அவங்க வாக்கே கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஏதாவது ஒரு சாரம் பெற்று நல்ல வலு கொஞ்சம் இதாக இருந்து சொல்லுவாங்க. சரி, சாமி ஆடாமல் நல்ல வாக்கு கொடுக்குறாங்கள சித்தர்கள், இந்த எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, அது ஆடுறாங்க ஆடலை. 2ஆம் இடத்தில் சுபக்கிரகங்களான நான் இப்போ 2ஆம் இடங்கிறது உங்களுக்கு நான் துலாத்தை சொல்லும் போது தான் குருவும் சுக்கிரனும் அந்த இடத்துல இருந்து சனியோ சூரியன் இந்த மாதிரி இருந்தால் கெடும் அப்படின்னு சொன்னேன். அதே இடத்தில் அந்த லக்கணம் வேணாம், இப்போ 2ஆம் இடம் இப்படி எடுத்துக்குவோம், துலா லக்கணத்தை போட்டுக்குவோம். ஒரு உதாரணம் தான், ஒரு எடுத்துக்காட்டு தான். கன்னியை விட்டுட்டு துலா லக்கணத்தில் போடுவோம். இந்த இடத்துல 2ஆம் இடமாக வர்றது விருச்சிகம், செவ்வாய்க்குள்ள வீடு. அங்கே சுக்கிரனும் குருவும் இணைந்திருந்தாலும் நல்ல பலனை தருவார்கள். அந்த இடத்துல யாருக்குமே வலுவு கிடையாது, யாருமே ஒருத்தரை கெடுக்க முடியாது. அருமையான பலனை வந்துடும் 2ஆம் இடத்துலாம். அப்போ அந்த வீடு அதான் சுக்கிரன் 2ஆம் இடத்துல, லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார், சூப்பர். குருவோடு இணைந்திருக்கார், அருமை. 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், அது எங்கேயாவது ஆட்சியாக இருக்கட்டும், மேசத்தில் இருக்கலாம் அல்லது விருச்சிகத்தில் இருக்கலாம். ரொம்ப இதில் விட விருச்சிகத்தில் விட மேசத்தில் இருக்கணும். ரொம்ப கோபக்கார சாமி, வாக்குன்னா வாக்குத்தான், அள்ளி எறிவார், பயப்படணும், சொன்னால் சொன்னது அப்படியே நடக்கும். துலா லக்கணம், மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிற ஒரு துலாத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் இங்கே குருவும் இணைந்திருக்கிறார்கள். அருமையான வாக்கு. உடனே நம்மால் எடுத்துருவார், துலா லக்கணத்துக்கு மாட்டிக்கிட்டியா, 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி இங்கே இருக்கும்போது எப்படியா இருப்பார், அப்போ வம்புல தான் நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்தில் நான் சொல்கிற அந்த இதில் இருக்கும்போது அருமையான வாக்கு இருக்கும், வாக்கு நல்லா கொடுப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே இருக்கும். அவர்களாம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எதுலையுமே கரெக்டாக இருப்பாங்க. அப்படி செவ்வாய் பார்க்குறாரு லக்னத்தை, லக்னாதிபதி வலுவாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த ராசியாக வேணால் இருந்துட்டு போட்டோம். லக்னாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடம் வலுவாக இருக்குது, லக்னத்தை செவ்வாய் பார்க்குறாரு, 2ஆம் இடம் வலுவாக இருக்குது. சனியும் கேதுவும் குருவும் எங்கேயாவது வருது. அப்போ இங்கே இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துல சனியும் கேது இருக்கட்டும், குருவோட வீட்டிலேன்னு குரு பார்க்கட்டும், சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சு. 2ஆம் இடத்தில் குரு இருந்து கொண்டு 5ஆம் இடத்துல சனியும் கேதுவும் மீனத்தில் இருக்கட்டும். 6ஆம் இடத்துல அங்கே செவ்வாய் இருந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 6இல் சனிக்கு அது, அவ்வளோதான். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு அங்கே சனி இங்கேதையும் பார்க்கிறார், அவ்வளோதான். அருமையான ஜாதகம். நீங்கள் எதாவது இருந்தால் இந்த மாதிரி ஒரு புகழ் பெற்றவர்கள் ஜாதகம் இருந்தால் எடுத்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை ஏன் நான் ஆய்வுக்கு எடுக்கிறேன் அப்படின்னாக்கு, நிறையா பெண்கள் நான் ஆன்மீகத்தில் போகலாமா, ஆன்மீகம் எனக்கு செட் ஆகுமா, நான் வாக்கு கொடுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர்கள் தாராளமாக கொடுக்கலாம், பார்க்கலாம். 2ஆம் இடம் வலுவாக இருக்கணும், 2ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ 2ஆம் இடத்துல எந்த சுபகரமும் இல்லை சாமி சொல்லுவாங்க, 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ நான் கன்னிக்கு சொன்னேன் பாருங்கள், அந்த எடுப்பு எடுத்துக்கணும். அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு யார், நண்பரா, அந்த சேர்றவர் அவங்களுக்குள்ள நண்பரா, பிரச்சனை கிடையாது.
பவர் அப்படிங்கிறது லக்ன பவர் வந்துடுறாரா, இயற்கை பவர் வந்துடுறாரா, கொஞ்சம் பார்த்து தான் பலன் சொல்லணும். அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? வேறு இவ்வளோதான் இந்த ஜாதகத்துக்குள்ள அமைப்பு. அதை பற்றி அப்புறம் நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க, அதுக்கு நம்ம பதில் தரலாம். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.